இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருன்னு நினைக்காதீங்க, நான் தான். இன்னைக்கு ஜிம் vlog. ஆமாம், வித் மை பிரதர். ஆமாம், தினேஷ் தீனா. தெரியாதவங்க ஆள் இல்லை, ஊருக்கே தெரியும். உங்களை இப்போது ஜிம்மில் பார்க்குறேன். எப்போவுமே ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு 10 minutes வந்து கார்டியோ பண்ணலாம். போடு கமான். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷன் போடுறான் பார்பிள். எனக்கெல்லாம் கம்மி தான். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து இது வந்து ட்ரைசெப் ப்ளஸ் பைசெப்ஸ்னு மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஃபஸ்ட்டு இது ட்ரைசெப். இப்போ வந்து ஸ்கல் க்ரஷர் முடிச்சிருச்சு. இங்கே வேறு ஒரே பாட்டு போட்டுருக்காங்க, காப்பிரைட் வந்துடும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கர்ல்ஸ் வந்து ஒரு 1 ஹேண்டாக தான் போடணும், அப்போ தான் நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. எல்போ லாக் பண்ணி பொறுமையாக கீழே புஷ் பண்ணுவோம். ஓகே, சிவம் துபே மாதிரியே இருக்கிறடா அப்படி. இது வந்து ஃபினிஷராக போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இன்னைக்கு இந்த ப்ரைஸை போட்டு ஸோ ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் எங்களால் வீட்டுக்கு போக முடியாது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, மழை.
ஆமாம் செம மழை. இப்போ போனோம்னா போய்தான் எப்படி போகிறது? நீ வந்து வெயிட் பண்ணி போகலாம். சரி, வெயிட் பண்ணுற நேரத்தில் நாங்கள் எப்போவுமே ஜிம்முக்கு வந்தால் பண்ணாதது ஒன்று பண்ண போகிறோம். ஆமாம், ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெச்சிங். ஜிம்மு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆமாம். ஆனால் மழை. ஆமாம். இப்போ எப்படி போகிறது? இடிலாம் இடிக்குது. ஆமாம். கேட்குதா உங்களுக்கு? இப்போ பசிக்குது. இப்போ நேராக நம்ம சாப்பிட போகிறோம். ஓ, ஜிம் பிளாக்லேருந்து ஃபுட் பிளாகுக்கு மாற்ற போகிறோம். ஆமாம். மழைலாம் எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகலாம். மழைடா. நிறுத்து. ஜிம் முடிச்சுட்டு இப்போது ஜிம் பிளாக்லேருந்து இப்போது ஃபுட் பிளாகுக்கு மாறிட்டோம். ஸோ இந்த கடைக்கு தான் இப்போ வந்துருக்கோம். இந்த கடையோட பேர் வந்து ஹாட் சிக்ஸ்னால் சூடான கோழி. அதான் சூடான கோழி. ஸோ இப்போ இந்த கடையில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆர்டர் பண்ணலாமா? ரொம்ப பசிக்குது. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து செம்ம பசி. ஓகே, ஆர்டர் பண்ணுவோமா? என்ன பண்ணலாம்? 2 பீஸ் சிக்கன், வேறு ஃபிஷ் ஃபிங்கர் ஒன்று, சிக்கன் ஃபிங்கர்ஸ் ஒன்று, சிக்கன் பாப்கார்ன் மீடியம். அவ்வளோதான் ப்ரோ. சாப்பிடலாம். இது வருமா? இது தெரியலையா? இது ப்ரோ 15. இது கொடுத்துருங்க. ஓகே. வாங்க. சரி, இது ஒன்று கொடுத்துருங்க. ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியாச்சு. ஆமாம், ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கோம். மழை வேறு, நனைஞ்சிட்டோம். ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. தெரியுதுங்களா? உட்காந்துருக்கிறது வந்து இது தர பிளாட்ஃபார்ம். ஏங்க உட்கார வேண்டியது நாங்கள் டேபிள் ஆகிட்டோம். ஏன்னா இங்கே ஒரே கூட்டம் இந்த கடையில். ஆர்டர் போட்டது வந்துடுச்சு. சிக்கன் ஃபிங்கர். இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த மழைக்கு. ஆமாம், நாங்கள் எப்படி உட்காந்துருக்கோம் மட்டும் பாருங்க. இப்படி இங்கே மழை தூரின்னு இருக்குது. நாங்கள் ஒரு டேபிளை இப்படி போட்டு நாங்கள் இங்கே பிளாட்ஃபார்மில் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அண்ணன் மீசோ வச்சோர் ஆட்ட புலி. நான் மீசையே வைக்கல. இது அல்டிமேட்டு தான். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோம் இங்கே. இது அல்டிமேட். ஒரிஜினல் ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஆமாம். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒர்க் அவுட்டு, மழை, அப்புறம் ஃபுட். பசி. ஆமாம், பசிச்சு சாப்பிட்டாதான் அதில் ஒரு இதுவே இருக்குது. ஆமாம், அந்த எது சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பசிச்சு சாப்பிட்டா. ஆமாம், ஃபுட்டுமே உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா? நீங்கள் பசியில் போய் பழையது குடித்தா கூட செம்மையாக இருக்கும். பசியில் தண்ணி குடித்தாலே உங்களுக்கு தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியும். அருமையான மசாலா காரம் மேலே ஒரு போட்டுருக்காங்க பாருங்க. மசாலா தான் சான்ஸே இல்லை. சிக்கன் ஃபிங்கர்ஸ் அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் இதையும் டிப் அடிச்சு ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுட் எப்படி இருக்கு? சூப்பர். அதாவது ரொம்ப பசியில் சாப்பிட்றோம், அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், ஃபுட்டை யாரும் குறை சொல்லாதீங்க. ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு வாழறதுக்கு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் காலி பண்ணிட்டு வீட்டுக்கு காலி ஆகிறோம். ஓகே, 2 பீஸ் வரும். ஆஹா, என்ன படா சைஸில் இருக்குது. ஓகே, இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் இன்னொரு விலாக் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்போ தான் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், ஃபுட்டு விலாக் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்றதா? ஆமாம், சரிங்களா? நாங்கள் நிறைய சாப்பிடுவோம். அதாவது நாங்கள் சாப்பிட்றதுக்காக தான் உயிரோம். ஓகே, ஃபுட் பிளாக் வேணும்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் கன்ஃபார்ம் போடுவோம்.
வந்தாலே யாருக்கு பிடிக்காது, ஓகேவா? அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க ப்ளீஸ். அவ்வளோதான். ஸோ இந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறோம்.